بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் நாம் உயிரினும் மேலாக மதித்து போற்றக்கூடிய பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அன்னலாரை மார்க்க விஷயங்களில் உங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் நல்லடியார்கள் அவர்கள் மீதும் குறிப்பாக இந்த மார்க்க சொற்களின் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாமும் அறிந்து பிற மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நடக்குமாக. அன்றைக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக 10 மாத கால செயல் திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற அந்த தலைப்பின் கீழாக நாம் இருக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய ஒரு செயல் திட்டமாக இறை வைப்பை வேறெடுத்த இப்ராஹிம் நபி என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக இப்போது இங்கே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கிளை சார்பாக இந்த தர்பியா நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றனர். இதில் பேசப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையாக இருந்தாலும் நாமும் நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றி அதன் மூலமாக நாளை மறுமையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய சோழ பூஞ்சோலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை முன்வைத்தவராக என்னுடைய உரையாகும். பொதுவாக இந்த உலகத்தினுடைய படைப்பினுடைய நீதியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து நாம் வாழ்கின்ற இந்த காலத்திற்கு முன்னால் ஏராளமான சமுதாயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தும் இருக்கின்றான், அத்தனை சமுதாயங்களையும் அழித்தும் இருக்கின்றான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றியும் மறுமையை பற்றியும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி ஒரு தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை தூதராக தேர்ந்தெடுத்து அந்த தூதரின் மூலமாக அந்த மக்களுக்கு ஏராளமான நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு கடைசி சமுதாயமாக வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முஸ்லிம் சமுதாயத்திடத்திலே நபிவழி அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தலைப்பின் கீழாக பல்வேறு நேரங்களிலே எந்த ஒரு நபியை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக இருக்கின்றோமோ அந்த சமுதாய மக்களிடத்திலேயே நபிவழி அடிப்படையில் நாம் நடக்க வேண்டும் என்பதை
ஒரு போதனையாக செய்ய வேண்டிய ஒரு அவல நிலைக்கு இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமூகம் தள்ளப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்பதில் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் மாற்றுக்கருத்து இருக்காது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அந்த நிகழ்வுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்கின்ற சூழ்நிலையில் பல நேரங்களில் அப்படியே நபிவழிக்கு மாற்றமான நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருப்பதை நாம் வாழக்கூடிய சூழ்நிலையை பார்க்க வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதரை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல தொடர்ந்து பேசுகின்றான். அத்தௌபா என்ற அத்தியாயத்தில் 33வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இணை வைப்பாளர்கள் வெறுத்த போதும் அவனே எல்லா மார்க்கங்களையும் விட, எல்லா சித்தாந்தங்களையும் விட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக வேண்டி நேர் வழியுடனும் நல்ல பல கருத்துக்களை கொண்டும் தன்னுடைய தூதரை அல்லாஹ்வுடன் அனுப்பினான் என்று அந்த வசனத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார். அப்ப அல்லாஹின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுதான் நேர் வழி என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக டிக்ளேர் பண்ணி சொல்றான். அதன் மூலமாகத்தான் இந்த தூதரை நேர் வழியோடு நான் அனுப்பியிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். இப்ப மார்க்கம் சம்பந்தமான எந்த ஒரு ஆதாரமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லி இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் அதை செய்திருக்க வேண்டும், அல்லது அந்த செயலுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகாரம் கொடுத்திருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டும்தான் அது மார்க்கத்தினுடைய ஆதாரமாக இருக்கும். அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் துளியளவும் சம்பந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கிரேடை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு கொடுத்திருக்கின்றார். சூரா அல் ஹஷ்ர்ல என்ற அத்தியாயத்துல 7வது வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றார். வமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு. இந்த தூதர் உங்களுக்கு எதையெல்லாம் காட்டி தந்திருக்கின்றாரோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. எதை விட்டெல்லாம் உங்களை தடுத்திருக்கின்றாரோ அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தின் மூலமாக சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். இப்ப மார்க்கத்தின் பெயரால் நாம் ஒரு விஷயத்தை இந்த மார்க்கத்தில் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் உங்களுக்கு மார்க்கம் என்று காட்டி தந்தாரோ அதை நீங்கள் முழுமையாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எதை விட்டெல்லாம் இந்த தூதர் உங்களை தடுத்திருக்கின்றாரோ அதை விட்டு நீங்கள் முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்வதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருந்தால் அதுதான் மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் காட்டி தரவில்லையோ, எதை விட்டெல்லாம் நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அதற்கும் இந்த மார்க்கத்திற்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை. அதை விட்டு நாம் முழுமையாக நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றார். அன்-நிசா என்ற அத்தியாயத்தில் 80வது வசனத்தை சொல்லி காமிக்கும் போது, வமையுத்திர் ரசூல் ஃபக்கத் அத்தா அல்லாஹ். யார் இந்த தூதருக்கு முழுமையாக கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார். இந்த அங்கீகாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை. நபித்தோழர்கள் யாராக இருந்தாலும் சரி, இமாம்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக இன்ன ஏராளமான தியாகங்கள் செய்திருந்தாலும் சரி, மார்க்கத்திற்கான ஆதாரமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். யார் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகின்றாரோ, யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட மார்க்கத்துல இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில, சொந்த அறிவின் அடிப்படையில சிந்திக்கக்கூடியது எல்லாம் மார்க்கமாக பின்பற்ற முடியுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தோம் என்று சொன்னால், மனிதர்கள் அவர்களுடைய சொந்த அறிவை இந்த மார்க்க விஷயத்தை பயன்படுத்த முடியாது. மார்க்கத்தை இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் காலத்தினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். உலக விஷயத்தில் அந்த மாற்றங்களாக இருந்தாலும் சரி, உலக விஷயத்தில் எந்த விதமான ஒரு புதுமையான கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி, அது மார்க்கத்தை தடுக்கப்பட்டது கிடையாது. ஆனால் மார்க்கம் என்று வருகின்ற போது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதையெல்லாம் ஆகுமானதாக ஆகியிருக்கின்றார்களோ அதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர மார்க்கத்தில் புதுமை என்று ஒரு விஷயத்தை புகுத்துவதற்கு யாருக்கும் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. எந்த நபிமாராக இருந்தாலும் சரிதான். இந்த ஒரு விதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் பாத்தீங்களா, அப்பவே ஏற்படுத்தி விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு சொர்க்க பூஞ்சோலையில் அனுப்பப்படுகின்றார்கள். ஒரு தவறின் காரணமாக அவரும் அவருடைய துணைவியாரும் பூமிக்கு அனுப்பப்படும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லி பூமிக்கு அனுப்புகின்றார். அதுதான் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொதுவான விதி. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயத்தில் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அனுப்பும் போது பையம்மா யஅதி என்னக்கும் மின்னி ஹுதன், நேர்வழி என்பது என்னிடமிருந்து உங்களுக்கு வரும். நீங்கள் பின்பற்றுவதெல்லாம் நேர்வழி கிடையாது, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். கமன் தபிய ஹுதாய வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்ற ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் என சொல்லி அனுப்புகின்றார். இந்த ஒரு விஷயம்தான் மார்க்கத்தினுடைய ஆதாரம். கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் ஒன்றை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய வகைச்செய்தியாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து வேறு எந்த விதமான ஒரு புதுமைக்கும் மார்க்கத்தில் இடமே இல்லை என்று டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய, இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய தற்போதைய நிலை இன்றைக்கு நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மார்க்கத்தின் பெயரால் பல்வேறு புதுமைகள் இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமான அளவில் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தி ரொம்ப கவனமான முறையில் கண்டித்திருக்கின்றார்கள். மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுவது எதுவாக இருந்தாலும் அது நிராகரிக்கப்படக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்துல இந்த மார்க்கத்தில் இன்றைக்கு ஏராளமான புதுமைகள், அதிலும் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் சமூகத்திலே இந்த மாதத்திற்கென்று பல்வேறு பெயர்களை வைத்திருக்கிறார். இது ரசூலுல்லாஹினுடைய மாதம், நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த ஒரு மாதமாக இருக்கின்றது, அருள் பொங்கும் மாதமாக இருக்கின்றது, கண்ணியம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கின்றது, அகிலத்தாருக்கு ஒளியூட்டக்கூடிய மாதமாக இருக்கின்றது, கஷ்டங்களை எல்லாம் நீக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது என்று பெரும்பாலான முஸ்லிம்கள் மத்தியிலே இந்த மாதத்தை பற்றி தப்பும் தவறுமாக இல்லாத விஷயங்களை என்ற மாதத்தின் பெயரால் உருவாக்கி இருப்பதை பார்க்க முடியும். ரபியுல் அவ்வல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தான் பிறந்தார்களா என்றால் இந்த மாதத்தில் தான் பிறந்தார். இந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்பது எந்த விதமான ஒரு மாற்றத்திற்கும் கிடையாது. ஆனால் அதன் பெயரால் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய புதுமைகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மாசத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள், அதனால் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் மீலாது என்ற பெயர்ல பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும். அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் பிறகு இந்த மாதம் முழுவதும் நாம் அவருடைய பெயர்களை அவருடைய புகழை உயர்த்தும் வண்ணமாக நாம் மௌலீது ஓத வேண்டும் என்று மார்க்கத்திற்கு துளியாலும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் ஐயா. இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி எல்லாம் மார்க்கத்துல கிடையாது. மௌலீத் என்பது ஓதுவது கூடாது என்று எந்தெந்த வீடுகள்ல மௌலீது ஓதாமல் இருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் தானா, அல்லாஹ்வுடைய தூதர் பேர்ல உங்களுக்கு ஒரு மௌலீது ஓதுவதற்கு முடியாதா, நீங்கள் எல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தானா என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய நிலைமை இந்த மாசத்துல எப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, ரபியுல் அவ்வல் மாசம் வந்துடுச்சுன்னா நிச்சயமாக மீலாது விழா கண்டிப்பாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட வேண்டும். எல்லா வீடுகளிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் பேர்ல மௌலீது ஓதப்பட வேண்டும், பள்ளிவாசல்கள் ஓதப்பட வேண்டும் என்ற ஒரு அனாச்சாரத்தை இன்றைக்கு பூட்டி வைத்திருக்கிறார்களே. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது இந்த மார்க்கத்துல உள்ள ஒரு விஷயமா? ஒருவருக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்பதற்கும் மார்க்கத்திற்கும் ஏதாவது துளியாக சம்பந்தம் இருக்கின்றதா? அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமான அளவுல கடுமையான முறையில கண்டித்த ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பேர்லயே அவர்களுக்கே நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுகின்றோம் என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி வச்சுக்கிறான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில் சொல்லி காண்பித்தார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, அந்த சமூகத்தை சேர்ந்தவர். பிற சமூகத்தை சேர்ந்த மக்கள் எதையெல்லாம் வழிபாடாக நினைத்து ஒரு காரியத்தை செய்கின்றார்களோ அதை நாம் பின்பற்றக்கூடாது. அவ்வாறு பிற சமூகத்தை சார்ந்த மக்கள் பின்பற்றக்கூடியதை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவரே கிடையாது. எந்த மார்க்கத்தினுடைய எந்த சமுதாயத்தினுடைய செயல்பாடை எடுத்து அவர் பின்பற்றுகின்றாரோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிக கடுமையான
ஒரு கண்டிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் பேர்லயே நாங்கள் அவர்களுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அவர்களுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடாமல் வேற யார் கொண்டாடுவாங்க? உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல பார்க்கிறாங்க, எந்தெந்த சமூக மக்களை எடுத்து பார்க்கிறாங்க, அந்த சமூக மக்கள் எல்லாம் அவர்களுடைய தலைவர்களுடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய நேரத்துல யாருக்கெல்லாமோ பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. நம்மளுடைய தலைவர் அதற்கு தகுதியானவர் இல்லையா? எந்த தலைவருக்கெல்லாமோ இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடப்படக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதா? அப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் புரிந்திய ஒரு தலைவராக இருக்கின்றார்களே, அது மாதிரி நாமும் கொண்டாடினால் என்ன என்ற ஒரு அந்த சமுதாயத்தை பார்த்து காப்பி எடுத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நாமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன பண்றோம், பிறந்த நாள் கொண்டாடணும். அந்த மார்க்கத்துல அது சொல்லப்பட்டிருக்குதா, மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குதா என்ற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் இன்றைக்கு இந்த மௌலிது என்ற பெயர்ல வெகு விமர்சையாக இந்த மாதம் முழுவதும் இந்த மீலாது விழாவை கொண்டாடக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்ததை பார்த்தோம் அப்படி சொன்னா, இந்த மாசத்துல அவர்கள் ஓதக்கூடிய அந்த மௌலிது, இந்த மௌலிது என்று அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே பொய்களும் அபத்தங்களும் நிறைந்த கவிதைகளாக இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றார். கவிதைகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கின்றதா? இன்னைக்கு இந்த மாதிரி மீளாத கொண்டாடக்கூடிய மக்கள்கிட்ட, மௌலிது ஓதக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஒரு புகழுக்கு சொந்தக்காரர்கள். அவர்களை புகழ்வது ஒரு குற்றமா? அவர்களை புகழும் பொருட்டு நாங்கள் இது மாதிரியான ஒரு மௌலிதை எடுத்து நாங்கள் ஓதுவது குற்றமா? நபியை நேசிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இல்லையா என்ற ஒரு கேள்வியை முன்வைப்பதை பார்க்க முடியும். நபியை நேசிக்க வேண்டுமா என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரை எந்த ஒரு முஸ்லிம் அடியாராக இருந்தாலும் கண்டிப்பாக நேசம் செலுத்தியே ஆக வேண்டும். ஆனால் அந்த நேசம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காமிக்கின்றானா இல்லையா? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவராக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எந்த அளவிற்கு நாம் நேசிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மார்க்கம் அழகாக காட்டி தந்திருக்கின்றார். ஒருவரை நாம் அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்னென்ன கொள்கைகளை மார்க்கத்தின் பேரால் சொன்னார்களோ அதை முழுமையாக பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். நாம் அதை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் இந்த உலகத்தில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி நாம் அவருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அதுதான் நாம் அந்த மனிதரை நேசிப்பதற்கான ஒரு அடையாளம். அல்லாஹும் அர்த்தம் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லியும் காமிக்கின்றான். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் முழுமையாக நீங்கள் பின்பற்றுங்கள், அவ்வாறு பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை நேசிப்பேன், அல்லாஹ்வுடைய நேசம் செய்யக்கூடிய அடியாராக நாம் மாறுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வே போதுமான அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்திருக்கிறானா இல்லையா? நபியை புகழ வேண்டும் என்பதை மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லா புகழ்ச்சிக்கும் சொந்தக்காரர்கள் அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அவர்களை எவ்வாறு புகழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல எந்த அளவிற்கு புகழ வேண்டுமோ அந்த அளவுக்கு புகழ்ந்திருக்கிறானா இல்லையா? ஒவ்வொன்றாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சூரா ஷரஹ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல 4வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். நபியே, உமக்கு உம்முடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை சொல்லக்கூடியது பார்க்க முடியும். அல் கலம் என்ற அத்தியாயத்தை 4வது வசனத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னக லஅலா குலுகின் அமீன், நபியே நீர் மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கின்றீர். எல்லாமே அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தான் மனித சமூகத்திற்காக தேர்ந்தெடுத்த தன்னுடைய தூதரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான முறையில சொல்லி காமிக்கின்றான். நீ மகத்தான நற்குணம் கொண்டவராக இருக்கின்றேன். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணம் என்பது சாதாரண நற்குணம் கிடையாது, ரொம்ப ஒரு மகத்தான நற்குணம் கொண்டவராக இருக்கின்றீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். எந்த அளவுக்கு நாம எடுத்து பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவம் கிடைக்க பெற்ற பிறகு இந்த சத்திய கொள்கை எடுத்து சொல்றாங்க. ஆனால் இந்த நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய பண்புகள் எப்படி இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அழகான முறையில் வகிச்செய்தி வருகின்றது. அந்த வகிச்செய்தி முதலாக வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் பயந்து நடுங்கி விடுகின்றார்கள். அந்த குகையிலிருந்து ஓடோடி வீட்டுக்கு வருகின்றார்கள். தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த ஹதீஜா நாயகி அவரிடத்திலே வந்து ஜம்மிலூனே என்னை பொறுத்துங்கள், என்னை பொறுத்துங்கள், எனக்கு பயமாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நேரத்துல அந்த மனைவியார் தன்னுடைய கணவரை பற்றி
அழகான பண்புகளை அப்படியே பட்டியல் போடுறாங்க. எதற்காக நீங்க பயப்படுறீங்க? எதற்காக நீங்க இந்த மாதிரி விடவெடுத்து ஓடி வரீங்க? ஒருபோதும் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லிட்டு அவர்களுடைய நற்பண்புகளை அப்படியே பட்டியல் போடுறாங்க. எவ்வளவு ஒரு மகத்தான குணமுடையதா இருக்கின்றீங்க. உறவினர்களை அனுசரிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். பிற மக்கள் கஷ்டப்படக்கூடியவரை உங்களுடைய கஷ்டமா நீங்க நினைக்கிறீங்க. எளியவர்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக நீங்க உழைக்கிறீங்க. அண்டை வீட்டார உதவுறீங்க என்று சொல்லி அவருடைய நற்பண்புகளை அப்படியே பட்டியல் போடுறாங்க. அது நம்முடைய ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்படுகிறதா இல்லையா? அத்தனை புகழ்ச்சிக்கும் சொந்தக்காரர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவான முறையில சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு பண்புக்கு சொந்தக்காரன் என்றால், பிறருக்காக அவர்கள் வருந்தக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்து விட்டார், நீங்கள் துன்பப்படுவது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு துன்பம் என்று வந்தது என்று சொன்னால் அவர் அந்த மனிதருக்கு அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கின்றது. அவர் உங்கள் நலன் மீது ஆவல் கொண்டவராக இருக்கின்றார், இறை நம்பிக்கையாளர் விஷயத்தில் கருணையும் அன்பும் கொண்டவராக இருக்கின்றார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய குணங்களை பற்றியும் அவர்களுடைய பண்புகளை பற்றியும் குணாதிசயங்களை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்புகளை, அந்த குணநன்களை நாமும் சொல்லி அவர்களை பெருமைப்படுத்தலாமா, அவர்களை புகழலாமா என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி புகழலாம். அதுதான் மார்க்கத்திற்கான அளவுகோல். மார்க்கம் எந்த அளவிற்கு அளவுகளை நிர்ணயித்திருக்கின்றதோ அந்த அளவிற்கு நாம் புகழாமே தவிர ஒரு மனிதரை வரம்பு மீறி புகழக்கூடியதாக இன்றைக்கு இந்த மௌலிதில் இருக்குதா இல்லையா? அதை அல்லாஹ்வுடைய தூதரை ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருக்கின்றார். புகாரில 3445வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவர்கள் மரியமினுடைய மகன் ஈசாவை எந்த அளவிற்கு அதிகமாக புகழ்ந்து கடவுளுடைய நிலைக்கு உயர்த்தி விட்டார்களோ அதுபோன்று என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். என்னை ஒருபோதும் நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தீர்கள் என்று சொன்னார். என்னை பற்றி ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அடியார் என்று நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள், அது போதுமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னை பத்தி நீங்க புகழ வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா? என்னை பத்தி ஏதாவது நல்ல வார்த்தைகள் சொல்ல வேண்டும் ஆசைப்படுறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிட்டு போங்க, இறைவனுடைய அடியாராக இருக்கின்ற சொல்லிட்டு போங்க. இதை தவிர்த்து என்னை அளவிமேல் நீங்க புகழ்ந்து விடாதீர்கள். கிறிஸ்தவர்கள் எப்படி மரியமினுடைய மகன் ஈசாவை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து கடவுளுடைய நிலைக்கு அவர்கள் உயர்த்தி விட்டார்களோ அது மாதிரி நீங்கள் என்னை புகழ்ந்து விடாதீர்கள் என்று ரொம்ப எச்சரிக்கையான முறையில, ரொம்ப ஒரு கண்டிப்பான முறையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்துல இன்றைக்கு இந்த மௌலிது பாடலுடைய அந்த வரிகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப பாரதூரமா நிலைக்கு இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்து இருக்கின்றார். ஒரு சபைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வருகின்றார்கள். அந்த சபைக்கு வரும்போது அதற்கு முன்னால் அன்சாரி சமூகத்தை சேர்ந்த சிறுமிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவர்களுடைய முன்னோர்களுடைய பண்பு நலன்களை பற்றி பாராட்டி சில கவிதைகளை படிச்சுட்டு இருக்கிறார். கவிதைகளை படித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமயம் என்ன பண்றாங்க சொன்னா உள்ள வர்றாங்க. நபியை பார்த்தவுடன் அந்த அன்சாரி சிறுமிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தீனா நபியும் யாலமும் ஆஃபியதீன், எங்களிடத்திலே ஒரு தூதர் இருக்கின்றார், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நாளை நடக்கவிருப்பதை இன்றே அறியக்கூடியவராக இருக்கின்றார் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த சிறுமிகளை கூப்பிட்டு சொல்றாங்க, இது மாதிரியான வார்த்தைகளை நீங்க ஒருபோதும் சொல்லாதீங்க. நாளை நடக்கவிருப்பதை அறியக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய பண்பு கொண்டு என்னோட ஒப்பிட்டு விடாதீர்கள். இதற்கு முன்னாடி நீங்க எந்த விஷயத்தை நீங்க படிச்சுட்டு இருந்தீங்களோ, இதற்கு முன்னாடி எந்த முன்னோர்களை பற்றி நீங்கள் பாராட்டி நீங்க படிச்சுட்டு இருந்தீங்களோ அதை மட்டும் நீங்கள் படித்துக் கொண்டிருங்கள். என்னை பற்றி இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் என்று வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். இத்தனை செய்திகளும் இன்றைக்கு நம்முடைய கைகளிலே தவழக்கூடிய நேரத்துல மார்க்கத்தில் இல்லாத சுபகான மௌலித் என்ற பெயர்ல இவர்கள் உருவாக்கி எடுத்திருக்கக்கூடிய எல்லாமே கவிதைகளா இருக்குதா இல்லையா? பொதுவாக இந்த சுபான மொழியினுடைய விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இஸ்லாமிய மார்க்கம் கவிதைகளை எப்படி பார்க்கிறது என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? கவிதைகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா என்று சொன்னால் ஒரு லேசான அளவுல மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பண்புகள்ல கை வைத்து விடாத மாதிரி, இணைவைப்பினுடைய அந்த வாசகங்கள் வந்து விடாத மாதிரி நாம என்ன பண்ணலாம் சொன்னா கவிதைகளை படித்துக் கொள்ளாமே தவிர
அதை தவிர்த்து கவிதைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை திருமறை குர்ஆன் வசனங்கள் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சூரா யாசீன் 69வது யாசீன் என்ற அத்தியாயத்தில் 69வது வசனம் சொல்லி காட்டுறான், வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு. நாம இந்த தூதரா இருக்கக்கூடிய முகம்மதுக்கு கவிதையை நாம கற்றுக் கொடுக்கவில்லை. வமா யம்பகி லஹு, அது அவருக்கு அவசியமும் இல்லை. அவசியமா இருந்தா அல்லாவே கற்றுக் கொடுத்திருப்பானா இல்லையா? மார்க்கத்துல கவிதை என்பது தேவையா இருக்குது, மக்கள் அந்த கவிதைகளை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவே கற்றுக் கொடுத்திருப்பானா இல்லையா? அல்லாஹ் சூரா யாசீன் சொல்லி காமிக்கின்றான், வமா யம்பகி லஹு, அது அவருக்கு ஒருபோதும் அவசியம் இல்லை, அதனால நாம் இந்த தூதருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அது மாதிரி சூரா ஷுஅரா என்ற அத்தியாயத்துல 224வது வசனத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வஷ்ஷுஅராஉ யத்தபிஉல் ஹாவூன். இந்த கவிதைகளையும் கவிஞர்களையும் யார் பின்பற்றுவாங்கன்னு சொன்னா வழிகேடர்கள் தான் பின்பற்றுவாங்க. நல்ல நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள் கவிதைகளை படிக்க மாட்டார்கள், நேர்வழியில் பயணிக்கக்கூடியவர்கள் கவிஞர்களை பின்பற்ற மாட்டார்கள். இது மாதிரியான கவிதைகளையும் கவிஞர்களையும் பின்பற்றுவார்கள் சொன்னா அவர்கள் வழிகேடர்கள் தான் என்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காமிக்கின்றான். அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், அன்னஹும் யகூலூன மா லா யஃஅலூன். அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? தாங்கள் செய்யாத ஒரு காரியத்தை செய்வதாக போய் சொல்றாங்க. ஒரு காரியத்தை செஞ்சே இருக்க மாட்டாங்க, செய்யாத ஒரு காரியத்தை தாங்கள் செய்வதாக பொய் சொல்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல கவிஞர்களை பற்றி ரொம்ப பாரதூரமான ஒரு விஷயமாக எடுத்து சொல்லி கண்டித்திருக்கக்கூடிய நேரத்துல இன்றைக்கு இந்த மார்க்கத்தின் பேரால் சுபஹான மௌலிதை எடுத்து வைத்துக் கொண்டு இதையெல்லாம் இன்றைக்கு நாம படிக்க வேண்டும். இதை நாம் இந்த சுபஹான மௌலிதை நம்முடைய வீடுகள்ல பள்ளிவாசல்ல உட்கார்ந்து படித்தோம் அப்படின்னு சொன்னா அதன் மூலமா நமக்கு நன்மை கிடைக்கும். எப்படி நாம கடமையான தொழுகையை நாம தொழக்கூடிய நேரத்துல அதை தொழுவதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கின்றதோ, நோன்பு நோற்பதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கின்றதோ, நல்ல பல கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த தாவாக்களத்தில் இருந்து நாம் செயல்படுகின்றோமே, அது மூலமாக எப்படியெல்லாம் நன்மை கிடைக்கின்றதோ அது மாதிரியான ஒரு காரியம் இந்த காரியம், ஒரு நன்மையான ஒரு காரியம். இந்த ஒரு காரியத்தை நம்முடைய வீடுகளில் எடுத்து நாம ஓதணும் அப்படின்னு சொன்னா அளவற்ற நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு பொய்யான விஷயத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பெரும்பாலான மக்களை நம்ப வைத்து ஒரு சமூகத்தையே மடைமாற்றி இன்றைக்கு நரகத்தின் பக்கமாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்களா இல்லையா? நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம் சொன்னா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பொய்யான வார்த்தை, பொய்யை தாண்டி இணை கற்பிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது என்பதை நாம் அதிலிருந்தே நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுல எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள்ல ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம உங்களுக்கு நினைவுபடுத்துறோம். அதுல என்ன வார்த்தைகள் வருது அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறாங்க இல்லையா? அவர் அந்த படைக்கக்கூடிய நேரத்தில் அரிசினுடைய கீழே அவர்கள் நின்று கொண்டு பாக்குறாங்க. இவ ஆதமுடைய படைப்புக்கு முன்னாடியே அந்த அரிசினுடைய நிழலுக்கு என்ன இருந்துச்சுன்னா முகமது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை இருந்துச்சு, அதுல அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒளி இருந்துச்சு என்ற ஒரு கட்டுக்கதையை இன்றைக்கு உருவாக்கி வச்சிருக்கின்றார். அப்ப அல்லாஹ் ஆதம்கிட்ட சொல்றானா, நீ என்ன பண்ற தெரியுமா? நீ மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் முகம்மதின் பொருட்டால் என்னை மன்னிப்பாயாக என்று நீ கேட்கணும். அப்ப யாரு அந்த முகமதுன்னு கேட்கிறானா? இந்த முகமதை பொறுத்தவரைக்கும் பின்னாடி வரக்கூடிய ஒரு இறை தூதர் என்று அல்லாஹ்வுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடக்காத ஒரு உரையாடலை நடந்ததாக இன்றைக்கு இட்டுக்கட்டி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறை செய்கின்றார்கள். அந்த தவறை செய்யக்கூடிய நேரத்துல பாவ மன்னிப்பு தேடுறாங்க. பாவ மன்னிப்பு தேடிய வார்த்தைகளை அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கின்றானா இல்லையா? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன் என்ற வார்த்தையை சொல்லித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்துல என்ன செஞ்சாரா? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னானா, நீ இந்த மாதிரி எல்லாம் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, முகம்மதின் பொருட்டால் என்னை மன்னிப்பாயாக என்ற வார்த்தையை சொல்லி நீ என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் என்ற ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்தை இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார்களா இல்லையா? அது மாதிரி அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, லவ்ஃபுல் மக்பூலுடைய அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவுல ஒரு பகுதி தான். லவ்ஃபுல் மக்பூலை பொறுத்த வரைக்கும் நாம படிச்சு தெரிஞ்சிருப்போம். இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ஏட்டை உருவாக்கி எல்லாவற்றையுமே அந்த ஏட்டுல அல்லாஹ் எழுதிட்டான். அப்ப அதுல இருக்கக்கூடிய அறிவு யாருடைய அறிவு என்று சொன்னா அல்லாஹ்வுடைய அறிவு. ஏன்னு சொன்னா அந்த ஏட்டை எழுதினவங்க அல்லாஹ் தான் எழுதியிருக்கிறான். அல்லாஹ் எழுதியிருக்கக்கூடிய அந்த நேரத்துல
அல்லாஹ்வுடைய அறிவின் மூலமா இருக்கக்கூடிய அந்த ஏட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த அறிவினுடைய பகுதி எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவில் ஒரு பகுதி தான் என்ற ஒரு வார்த்தை என்று சொல்றாங்கன்னு சொன்னா, இது மாதிரியான விஷயங்களை சொல்றது அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வதாக ஏற்படுமா? அல்லாஹ்வுடைய தூதரை புகழ வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான பொய்களை சொல்லியா புகழ வேண்டும்? மார்க்கத்திற்கு துளியும் சம்பந்தம் இல்லாத, ஒருபோதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாவமான காரியங்களை, பொய்களை இட்டுக்கட்டி இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பேரை இன்றைக்கு சொல்றாங்க சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அதை வன்மையாக கண்டித்திருக்கின்றார். என் மீது எவன் வேண்டுமென்றே ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி சொல்கின்றானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும். நான் ஒரு விஷயத்தை சொன்னா நான் சொன்னேன்னு சொல்லுங்க. நான் எதையெல்லாம் சொல்லியிருக்கின்றோம் என்னுடைய வார்த்தையாக நீங்க சொல்லுங்கள். நான் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் என்று யார் இட்டுக்கட்டி சொல்கின்றானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்திருக்கக்கூடிய நேரத்துல இது மாதிரியான பொய்யான விஷயங்களை, அபத்தமான காரியங்களை இன்றைக்கு மார்க்கத்தின் பேரால எடுத்து இன்றைக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மௌலூதுல பொய்கள் மட்டும் இல்லாமல் இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள் அதிகமா இருக்கிறது பார்க்கணும். இணை வைப்பு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் ஒரு மன்னிக்க முடியாத ஒரு பாவம் என்று சொல்றான் இல்லையா? அப்படிப்பட்ட வார்த்தைகளை சர்வ சாதாரணமாக சுபான மௌலித் என்ற புத்தகத்துல எழுதி வைக்கிறத பார்க்கிறோம். அதுல எழுதி வச்சிருக்கக்கூடிய வாசகங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து நாம சில வாசகங்களை சொல்லி பிரார்த்தனை செய்வதாக இருக்கின்றது. அதுல வரக்கூடிய ஒரு வார்த்தை நாம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். அந்த கஃபாருல் ஹத்தாயா என்ற ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கின்றார். மூபி காத்தி. இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இறுதி ஏற்படுத்தக்கூடிய சின்ன பாவங்களாக இருந்தாலும் அதை மன்னிக்கக்கூடியவர் நீங்க தான். அது மாதிரி அழிவு ஏற்படுத்தக்கூடிய பெரிய பாவங்களாக இருந்தாலும் அதையும் நீங்கள் பொறுத்தருளக்கூடியவங்க நீங்க தான் என்ற ஒரு பாரதூரமான வார்த்தையை இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தைகளை ஓதும் போது நமக்கு நன்மை கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய லானத்து இறங்குமா என்பதை சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் நான் மட்டும் தான் சொல்லக்கூடிய நேரத்துல சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, பெரும் பாவமாக இருந்தாலும் சரி, அதை மன்னிக்கக்கூடியவர்கள் நீங்கள் அன்றோ என்ற ஒரு கவிதையார் எழுதி வச்சிருக்கின்றாங்க. அடுத்த வார்த்தை பார்த்து சொன்னா, கஃபிரு அன்னி துனுபி பாஃபுலி அன்னி சையி ஆத்தி என்ற வார்த்தையை எழுதி வச்சிருக்கின்றார். என்னில் நிகழும் பெரும் பிழைகள் யாவையும் நீங்கள் மன்னித்து என் மீது அருள் புரியுங்கள் என்ற வார்த்தையை எழுதி வச்சிருக்கின்றார்களே. பாவங்களை மன்னிக்க கூட அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். நான் தான் பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று ஏராளமான வசனங்களை சொல்லியிருக்கின்றன இல்லையா? நமக்கு எதிராக வரம்பு மீறி என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், பாவங்களை அனைத்தும் அல்லாஹ்வே மன்னிப்பவன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை கூட சொல்லி காமிக்கின்றான். இன்னைக்கு மனிதர்களாக இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்னு சொன்னா, மனிதன் என்ற அடிப்படையில் நம்ம பாவங்கள் செய்கின்றோம். அந்த பாவங்களை மன்னிக்க கூடியவன் படைத்த ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். நாம பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் மட்டுமே நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டுமே தவிர வேறு யாரிடத்திலும் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, நான் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னித்து என் மீது நீங்கள் அருள் புரியுங்கள், சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, பெரும் பாவமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து நாம் படிக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அதை படிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய இடத்துக்கு நிகராக கொண்டு வைக்கின்றோமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காமிக்கின்றான், வமை யஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் வேறு யார் என்ற கேள்வி கேட்கிறானா இல்லையா? இப்படி தெளிவாக மார்க்க சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் கூட அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து என்னுடைய பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்லக்கூடிய இணை வைப்பிற்குரிய ஒரு வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அது மாதிரி நோய்களை நீக்கக்கூடியவர் நீங்க தான் என்ற ஒரு வார்த்தையும் அதில் எழுதி வச்சிருக்கின்றாங்க. அதுல படிக்கின்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி, நோயை நீக்குபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். லதேகி புரிவு சகாமி, நோய்களுக்கான நிவாரணம் இந்த நபியிடத்துல இருக்கின்றது என்று நோய்களுக்கான நிவாரணம். இன்றைக்கு மனிதர்கள் நம்ம உலகத்துல ஏதாவது நோய்க்கு ஆட்பட்டுட்டாங்கன்னு சொன்னா அந்த நோய்களை எல்லாம் நீக்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் நோய் நிவாரணம் இருக்கின்றது என்ற ஒரு பாரதூரமான வார்த்தை எழுதி வச்சிருக்கின்றார். ஆனா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனிடத்திலே செய்த ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஷ்ஷூரா என்ற அத்தியாயத்துல 80வது வசனம் சொல்லி காமிக்கின்றான். வைதா மரீத்து ஃபஹு யஷ்ஃபீன், நான் நோயுற்றேன் என்று சொன்னால்
நான் நோய்வாய்ப்பட்டேன் என்று சொன்னால் அவனே என்னை குணப்படுத்துவான் என்று இப்ராஹிம் நபி சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இன்னும் நிறைய வசனங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்கு எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் எந்த துன்பமாக இருந்தாலும் அதை கொடுப்பவன் அல்லாஹ் தான். அதை நீக்குவதற்காக வேண்டி நாம் யாரிடத்தில் கையேந்த வேண்டும் என்று சொன்னால் படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்துல மட்டும்தான் கையேந்த வேண்டுமே தவிர, இன்றைக்கு இந்த சுபஹான மௌலிதனுடைய வாசங்கள் எடுத்து சொல்றாங்க, நோயை நீக்குபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், நோய் நிவாரணம் உங்கள்கிட்ட தான் இருக்குது என்பது போன்ற அந்த இணை வைக்கக்கூடிய வாசகங்கள் சர்வ சாதாரணமாகும். நாம ஒரு சில வாசகங்களை மட்டும்தான் எடுத்து சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய வாசகங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. அங்க அடங்கி இருப்பவரே, இங்கே அடங்கி இருப்பவரே, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், எங்களுடைய பாவங்களை நீங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க, எங்கள் மீது அதிகமாக நீங்கள் அருள் புரியுங்கள் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்ட வேண்டிய அருளை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வேண்டக்கூடிய வார்த்தைகளை இன்றைக்கு மௌலித் என்ற பெயர்ல எழுதி வைத்து அந்த கவிதைகளை இன்றைக்கு நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். இணை வைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் தானே, அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கின்றான், எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் நான் நாடுன்னு மன்னிப்பேன்னு சொல்றேன். இணை வைப்பை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கவே மாட்டேன் என்று டிக்ளேர் பண்ணி சொன்ன விஷயமா இருக்கதா இல்லையா? இன்னல்லாஹலா யக்ஃபிரு ஐஷ்வரக பிஹி, நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அதை தவிர வேறு பாவங்களை தான் நாடியோருக்கு அவன் மன்னிப்பான். வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா, யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கின்றாரோ அவர் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பாவத்தை இட்டுக்கட்டி விட்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காமிக்கின்றார். எனக்கு முன் நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள், இணை கற்பிக்கக்கூடிய ஒரு பாதகச்செயலை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கின்றார். அத்தனை எச்சரிக்கைகள் தெரிந்திருந்தாலும் கூட இன்றைக்கு எதை பற்றியும் ஒரு கவலை இல்லாமல் வருமானம் வருகின்றது என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த மாசத்துல இந்த மீலாது விழா கொண்டாடுவதன் மூலமாக, இந்த மௌலீது பாடல்களை எடுத்து படிப்பதன் மூலமாக வருமானம் வருகின்றது என்ற ஒற்றை காரணத்திற்காக வேண்டி இத்தனை உண்மைகளையும் இத்தனை சத்தியங்களையும் அப்படியே மறைத்து விட்டு இதுவெல்லாம் மார்க்கம் காட்டி தந்த விஷயம் என்று சொல்லியிருக்கின்றாங்கன்னு சொன்னா, எந்த அளவுக்கு அதை கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னா, இந்த மௌலீத இன்றைக்கு இந்த வஹாபிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்க. அல்லாஹ்வே மௌலீது ஓதி இருக்கின்றான் என்ற வார்த்தையை இன்றைக்கு இந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக இருந்து கூட அவர் பயன்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வே ஓதி இருக்கின்றான் என்று ஒன்றும் தெரியாத மக்களிடத்துல போய் சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்ததும் இந்த மௌலீது பாடல் இருப்பதும் எப்படி ஒன்றாக முடியும்? அல்லாஹ்வே அல்லாஹ்வுடைய தூதர் மீது புகழ்ந்து மௌலூது பாடியிருக்கின்றான் என்று மக்களை மடைமாற்றக்கூடிய ஒரு காரியம் செய்யறதா இல்லையா? அது மாதிரி சொல்லக்கூடிய விஷயம், சஹாபாக்கள் மௌலூது பாடவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல சஹாபாக்கள் கவிதைகள் பாடியிருக்கின்றார்கள், அந்த கவிதைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியில சொல்றாங்க இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல சஹாபாக்கள் என்ன கவிதைகளை பாடினாங்க? பொய்யான உருவாக்கி வைத்த கவிதைகள் எடுத்து பாடினாங்க. அல்லாஹ்வுடைய அந்த இடத்திற்கு நிகராக வைக்கக்கூடிய இணை கற்பிப்பான பாடல் எடுத்து பாடினாங்க? ஒருபோதும் அப்படி கிடையாது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவர் யார் என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாலேயே அந்த குஃப்ரில் இருக்கும் போது அவர் இயற்கையிலேயே ஒரு கவிஞர், கவிதைகளை பாடக்கூடியவரே இருந்தார். இஸ்லாத்தை ஏற்று வந்த பிறகு அதெல்லாம் விட்டுட்டார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, மார்க்கத்தினுடைய எதிரிகள் அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்க்கக்கூடிய எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை இகழ்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கவிதைகள் படிப்பாங்க, திட்டி கவிதைகள் வாசிப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்ஸாபின் சாபித் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியை கூப்பிட்டு நீங்க அவங்களை திட்டி நீங்க என்ன பண்ணுங்க சொன்னா கவிதைகள் படிங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அனுமதி என்னன்னு சொன்னா, மார்க்கத்தினுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு நீங்கள் நீங்க திட்டுங்க. உங்களுடைய இறை தூதரை திட்டுறாங்க, அல்லாஹ்வை திட்டி புகழ் மாலை படிக்கிறாங்க, நீங்க அவங்களை திட்டி புகழை பாடுங்கள் என்று சொல்லி அந்த அனுமதியை இன்றைக்கு எப்படி மாத்துறாங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள் இன்றைக்கு இந்த மௌலூது மாதிரியான விஷயங்களை படித்திருக்கின்றார்கள், அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். நாம என்ன கேட்கிறோம்னு சொன்னா, சஹாபாக்கள் பாடிய அந்த கவிதைகளுக்கும் இவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மௌலூதுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன? ஒரு நேரம் குறிப்பிட்டு கற்றுக் கொடுத்தார்களா? இந்த மாசத்துல இந்த நேரத்துல எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து கவிதைகளை படியுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு காட்டி தந்தார்களா? எந்த சஹாபிக்கா அப்படி சொன்னாங்களா?
அப்படியே மனமாட்டுறாங்க. அல்லாஹ் சஹாபாக்கள் படிக்கலையா? இதுக்கு இந்த மௌலிதை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நிர்ணயிக்கின்றார்கள். இந்த நேரத்துல இந்த வார்த்தைகளை படித்தால் நன்மை என்றால் அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியிருக்க வேண்டும். அது இல்லாமல் நேரம் குறிப்பிட்டு எந்த ஒரு வணக்கத்தையும் நாம் முடிவு செய்யக்கூடாது. இன்றைக்கு அது மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக கண்டித்திருக்கக்கூடிய விஷயம், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மலைஸ பிஹி ஃபஹுவ ரத்தூன். மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்குவார்களோ அது ரத்து செய்யப்படும், ஒருபோதும் அல்லாஹ்வால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இன்னொரு விஷயம், நாம் கட்டளையிடாத காரியத்தை யார் செய்கின்றாரோ அது அல்லாஹ்வால் மறுக்கப்படும் என்ற செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்ட விஷயமா? அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல இது மாதிரி ரபியுல் ஒரு மாசம் வந்துருச்சு சொன்னா என் மீது நீங்கள் அதிகமாக நீங்கள் புகழை பாடுங்கள் என்று ஏதாவது ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்களா? ஏதாவது ஒரு சின்ன ஒரு அனுமதியாவது கொடுத்திருக்கின்றார்களா? அவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை செஞ்சிருப்பார். மீளாத கொண்டாடலாம், பிறந்த நாள் கொண்டாடலாம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல அதிகமாக தன்னுடைய தந்தை இப்ராஹிம் நபி நேசித்தார்களா இல்லையா? எந்த அளவுக்கு நேசித்தாங்க? அப்ப அவர்கள் கொண்டாடி இருப்பாங்களா இல்லையா? ஒருவர் மீது நாம் இது மாதிரியான காரியங்களை செய்யலாம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்திருப்பார்கள். அப்படி ஒரு அனுமதியுமே கொடுக்காத ஒரு விஷயத்தை இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கி வைத்து இன்றைக்கு மக்களை மடைமாற்றக்கூடிய விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு புதுமையாக இருந்தால் நிராகரிக்கப்படக்கூடியதுதான். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முழுமைப்படுத்தப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்திலே முழுமையாக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையில ஹஜ்ஜு செய்யறாங்க. அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜில அரஃபா பெருவழியில அல்லாஹ்வுடைய தூதர் நின்று கொண்டு எல்லா மக்களுக்கும் தான் வாழ்ந்த காலத்தில் செய்த அந்த பிரச்சாரத்தை ரத்தின சுருக்கமாக எடுத்து சொல்கின்றார். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை பார்த்து கேட்கின்றார்கள், அலாஹல் பல்லகத்து, அலாஹல் பல்லகத்து, அலாஹல் பல்லகத்து. நான் என்னுடைய இந்த தூதை செய்தியை உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்த்து விட்டேனா? கூடியிருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து சொன்னார்கள், ஆம் சேர்த்திருக்கிறேன். அல்லாஹ்வை சாட்சியாக்கி அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய தினம் அழகான முறையில் நிறைவேற்றினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்கி வைத்து இந்த மார்க்கத்தை பூர்ணப்படுத்துகின்றார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா. நான் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன். இதற்கு பிறகு எந்த விதமான ஒரு மார்க்கத்தில் எந்த இடைச்செருளும் கிடையாது என்று அல்லாஹ் முடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தில் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு புதுசாக ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பிதாத்துகளை உருவாக்கி வைத்து இன்றைக்கு மார்க்கம் என்று சொல்லி அவர்கள் மடைமாற்றுவாங்க சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா நேரங்களும் உரை நிகழ்த்தும் போது அதிகமாக கண்டித்திருக்கக்கூடிய விஷயம் இதுதான். எந்த அனாச்சாரமாக இருந்தாலும் அது உங்களை நரகத்திற்குத்தான் இட்டு செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார். நாளை மறுமையில நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கின்றார். நாளை எல்லா மக்களும் அழைக்கப்பட்ட பிறகு நாளை மறுமையிலே எல்லா மக்களும் எழுப்பப்படக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு சொன்னா கௌசர் என்று சொல்லக்கூடிய ஒரு தடாகத்தை கொடுப்பான். அந்த தடாகத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டுக்கு அல்லாஹ் யாருக்கெல்லாம் நாடுகின்றானோ அவர்களுக்கு தண்ணீரை கொடுப்பார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த சில மக்கள் வருவார்கள். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தடுத்து நிறுத்தப்படுவார்கள். தண்ணி உங்களுக்கு கிடையாது, தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, இவங்க என்னுடைய தோழர்களாச்சே, நான் வாழ்ந்த காலத்தில் என்னோட வாழ்ந்த மக்களாச்சே என்று கேட்கும் போது அவருக்கு பதில் சொல்லப்படும், நீங்கள் மரணித்த பிறகு மார்க்கத்தில் இல்லாத புதுமையான விஷயங்களை இவர்கள் உருவாக்கினார்கள் என்ற காரணத்தை சொல்லப்படும். மார்க்கத்துல புதுசாக உருவாக்கணும்னு சொன்னா அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோப பார்வை தான் கிடைக்குமே தவிர ஒருபோதும் அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைத்து விடாது என்பதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மீளாது கொண்டாடக்கூடாது, தெளிவாக இருக்கின்றது. மௌலூத் என்ற பெயர்ல இது மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது, தெளிவாக இருக்கின்றது. அப்ப நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பது இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை நாம் அளவுக்கு மீறி நம்முடைய உயிருக்கும் மேலாக நேசிக்கின்றோம், மாற்றுக்கிறது கிடையாது. நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்திலேயே
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிந்திருக்கின்றான். வானவர்கள் இந்த நபிக்காக வேண்டி அருளை வேண்டுகிறார்கள். நம்பிக்கை கொண்ட அடியார்கள் யாராக இருந்தாலும் இந்த நபிக்கு நீங்கள் அருளை வேண்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தின் மூலமா சொல்லியிருக்கின்றார். சலாமும் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்றார். அப்ப இந்த வசனம் இறங்குற நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய இருந்த அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதத்தை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீது சலாம் சொல்லுவது என்பது எங்களுக்கு தெரியும். எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்ற விஷயம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் உங்கள் மீது அருளை வேண்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, நாங்கள் உங்கள் மீது எவ்வாறு அருளை வேண்டுவது, அந்த அருளை எப்படி நான் உங்கள்ட்ட கேட்கிறது என்ற கேள்விய நபிகளாரை பார்த்து கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் என் மீது அல்லாஹ்வுடைய அருளை வேண்டும் என்று சொன்னால் என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் போதுமானது. இந்த ஸலவாத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா இப்ராஹீம். யா அல்லாஹ், இப்ராஹீமுக்கும் இப்ராஹீமுடைய குடும்பத்தாருக்கும் எவ்வாறு அருள் புரிந்தாயோ, அது மாதிரி எவ்வாறு நீ பரக்கத் செய்தாயோ, அது மாதிரி இந்த முஹம்மதுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக, பரக்கத் செய்வாயாக. இந்த பிரார்த்தனையை ஓதி நீங்க என் மீது அருளை வேண்டுங்கள், போதுமானது என்று அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள். என் மீது நீங்கள் சலாம் சொல்லுங்கள், என் மீது அல்லாஹ்வுடைய அருளை வேண்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரே தெளிவாக சொன்ன பிறகு இன்றைக்கு சமூகத்தினுடைய எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னார். மார்க்கத்தின் பெயரால் ஒரு பெரும் கூட்டமே மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை பின்பற்றி நரகத்தினுடைய வாசலை நோக்கி செல்லக்கூடிய அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டு தடுக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்கின்றோம். அவ்வாறு செய்யக்கூடாது, அது எல்லாம் பாவம் என்று தெரிந்த மக்களாக நாம் இருக்கின்றோம். நம்மீது அல்லாஹ் சுமத்திருக்கக்கூடிய கடமை என்னவென்று சொன்னால், நாம் வாழக்கூடிய சமூகத்தில், நாம் வாழக்கூடிய நேரத்துல இது மாதிரியான ஒரு தீமையை நம்ம பார்த்தா என்ன பண்ண வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டி இருக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்மவர்களுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு பெரும் கூட்டம், ஒரு சமூகமே இன்றைக்கு தீமையான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க பாட்டு செஞ்சுக்கிட்டு போட்டோம். அல்லாஹ் நம்ம மீது அருள் புரிந்திருக்கின்றான், அதையெல்லாம் நம்மையும் குடும்பத்தாரையும் அல்லாஹ் தடுத்து காப்பாற்றி விட்டான். நாம் நம்முடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றி விட்டு நம்மால் இயன்ற அளவிற்கு வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நாம கழித்து விட்டு போய்விடுவோம் என்று இன்றைக்கு இந்த தௌஹீத்வாதிகளின் நிலைமை அப்படியே இன்றைக்கு மாறி போயிருச்சு. செய்ய வேண்டிய காரியம் என்ன? அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக தெளிவாக சொல்லி காமிக்கின்றானா இல்லையா? உங்களில் யாராவது ஒரு தீமையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒன்றா மின்கும் முன்கரன் உங்கள யாராவது ஒரு தீமையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதை நீங்க பார்த்துக்கிட்டு அப்படியே நீங்க போயிடாதீங்க, உங்களுடைய கைகளால் அதை நீங்க தடுங்கள். பயில்லம் எஸ்தத்தை, ஒருவேளை அது உங்களுக்கு முடியவில்லை என்று சொன்னார், கபி லிசானிகி, உங்கள் நாவால் அந்த தீமையை நீங்க தடுங்கள். பயில்லம் எஸ்தத்தி, அதுவும் உங்களுக்கு முடியாவிட்டால் கபி கல்பிகி, உங்களுடைய உள்ளத்தால் நீங்கள் வெறுப்பு ஒதுக்குங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதுதான் ஈமானுடைய கடைசி நிலை, பலவீனமான நிலை. யாரு மனதால வெறுப்பு ஒதுங்குறோமோ அது ஈமானுடைய பலவீனமான நிலை என்று அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த பலவீனமான நிலையை இன்றைக்கு நாம் நிறைய நேரங்களை பின்பற்றிவிட்டு கையால் தடுக்க வேண்டிய விஷயத்தை, நாவால் தடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை, தீமைகள் சமூகத்தில் அதிகமாக இருக்கும் போது ஏராளமான தீமைகள் பார்க்கத்து இருக்குதா இல்லையா? இந்த ஏராளமான மக்கள் தர்காக்களை நோக்கி போறாங்க, ஏராளமான மக்கள் பிதஅத்தான காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே போய் சொல்ல வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு அதை செய்யாமல் நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் தடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியதியா இருக்கக்கூடிய விஷயம். நன்மை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்பது எல்லா மூமின்கள் மீதும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றார். அவர்கள் தான் செய்ய வேண்டும், இவர்கள் தான் செய்ய வேண்டும், அந்த வேறுபாடே கிடையாது. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார் அந்த திருமறை குர்ஆன்ல, நம்பிக்கை கொண்ட ஆண்களாக இருந்தாலும் நம்பிக்கை கொண்ட பெண்களாக இருந்தாலும் சரி, பாவுக்கும் அவுளியா, அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள். யாவரோட பெண்மாவரோ என்பவரோ அணில் முன்கர், நன்மையை ஏவக்கூடிய விஷயத்திலும் தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்திலும் அவர்கள் ஒருவர் மற்றவர் உற்ற நண்பர்கள். இந்த காரியத்தை அவர்கள் செய்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி வைத்திருக்கின்றார். நாம் செய்யணுமா இல்லையா? தவறு என்று தெரிகின்றது, நன்மை என்று ஒரு மக்களுக்கு அது நம்ப வைக்கப்பட்டு பாவமான காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
ஏராளமான தீமைகள் நாம் வாழக்கூடிய சமூகத்துல நம்முடைய கண்முன்னாடி நடந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் பார்த்து அதை போய் எடுத்து சொல்லி தடுக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு நாம் தடுக்காமல் இருந்தோம் என்று சொன்னால், அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தில் அழகா சொல்லி காமிக்கின்றான். சூரா அல் மாயிதா என்ற அத்தியாயத்துல 62, 63வது வசனங்கள் நாம எடுத்து நாம ஓதி பார்க்கலாம். அது அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், வதரா கஸீரம் மின்ஹும் யுஸாரிஊன ஃபில் இஸ்மி வல் உதுவான் வஅக்லிஹிமுஸ் சுஹத் லபிஸ மா கானூ யஅமலூன். அவர்கள் அதிகமானோர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா பாவமான காரியங்கள்ல மூழ்கி கிடக்கின்றார்கள். அல்லாஹ் எதையெல்லாம் பாவம் என்று தடுத்திருக்கின்றானோ அது மாதிரியான காரியங்கள் அவர்கள் மூழ்கி கிடக்கின்றார்கள். அவர்கள் செய்வது மிக கெட்டது என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு மக்கள் பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பாவத்திலே மூழ்கி கிடக்கிறாங்க, அவங்க செய்து கொண்டிருப்பது ரொம்ப கெட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்லி காமிக்கின்றான். லவுலா யன்ஹாஹும் ரப்பானியூன வல் அஹ்பாரு அன் கௌலிஹிமுல் இஸ்ம வஅக்லிஹிமுஸ் சுஹத் லபிஸ மா கானூ யஸ்மஊன். இது எல்லாம் தவறு என்று தெரிந்து சில மக்கள் இருக்கின்றார்கள். அவங்க எப்படிப்பட்ட மக்கள் சொன்னா இறைவனை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். இது எல்லாம் பாவமான காரியங்கள் என்று அவர்களுக்கு தெரிந்து இருக்கின்றது, அறிந்த மக்களாக இருக்கின்றார்கள். இறைவனை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்கள், அல்லாஹ்வினுடைய அருளால் அது தவறு என்று அந்த மக்கள் பாவங்கள் செய்யக்கூடிய அந்த மக்களை தடுத்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். நான் தான் உனக்கு அந்த அறிவை கொடுத்தேன், பாவம் என்று நான் தான் உனக்கு உணர வச்சேன். உணர வைத்திருக்கக்கூடிய நிலையில பாவங்கள் செஞ்சு அந்த மக்களை போய் இவர்கள் தடுத்திருக்க வேண்டாமா? இவர்கள் செய்வது மிக கெட்டது எல்லாம் சொல்றாங்க. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பாவமான காரியங்கள் செய்யறாங்க, அது அல்லாஹ் விரும்பாத ஒரு காரியம், ரொம்ப ஒரு கெட்ட விஷயம் என்று நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, நான் உனக்கு கொடுத்த அந்த இல்மை பயன்படுத்தி நீ ஏன் போய் தடுக்கல? தடுத்திருக்க வேண்டாமா? தடுக்காம இருக்கின்றார்களே, அதுவும் மிக கெட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். இப்ப பாவமான காரியங்களை தடுக்க வேண்டும் என்பது எவ்வளவு ஒரு அவசியமானது என்பதை உணர்ந்திருக்கிறோமா இல்லையா? பாவமான காரியம் இருக்கின்ற நேரத்துல அதை தடுப்பதுதான் நமக்கான முதல் பணி, வேற எந்த பணியும் கிடையாது. குடும்பத்தை நாம் அனுசரிக்கிறதா இருந்தாலும் சரி, கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளா இருந்தாலும் சரி, பிள்ளைகளை பார்க்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதே மாதிரி இன்னொன்றையும் குறித்தும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். முதல் கேள்வி எதை குறித்தது என்று சொன்னால், நான் உனக்கு கொடுத்த அந்த மார்க்க அறிவை நீ சரியாக பயன்படுத்தினாயா? கேட்பானா இல்லையா? கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம சரியான பதிலை சொல்ல வேண்டும். எப்ப நம்ம பதிலை நம்ம சரியா சொல்லுவோம்னு சொன்னா, தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கல. எதையுமே அல்லாஹ் விட்டு வைக்கலங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாம் விட்டு வைக்கல. எதையெல்லாம் மனிதர்களுக்கு நாளை கேள்வியா கேட்பானோ எல்லாத்தையும் தெளிவா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல வசனங்களால் சொல்லி காமிச்சிருக்கின்றான். சனிக்கிழமை கூட்டத்தார் என்ற ஒரு சம்பவத்தை நாம நிறைய நம்ம கேள்விப்படுறோம் பயான்கள். சனிக்கிழமை கூட்டத்தார் என்றால் அல்லாஹ் கடந்த காலத்துல வாழ்ந்த ஒரு சமூகம், அந்த சமூக மக்களுக்கு சனிக்கிழமை மட்டும் நீங்க மீன் பிடிக்க கூடாது, மற்ற நாட்கள்ல நீங்க மீன் பிடிக்கலாம், வியாபாரம் செய்யலாம், எல்லாம் ஆகுமானது. சனிக்கிழமை நீங்கள் மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹராமாக்கி இருக்கின்றான். நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட மக்கள் மீன்களை பிடிக்கிறதுக்காக வேண்டி போறாங்க, அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியத்தை செய்வதற்காக வேண்டி போறாங்க ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மக்களை தடுக்கிறாங்க. அது பாவமான காரியமாக இருக்குது, அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டா நீங்க சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, அல்லாஹ்வுக்கு அது மிக கடுமையான ஒரு கோபத்தை ஏற்படுத்தும், நீங்க அதை செய்யாதீங்க என்று சொல்லி ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மீன் பிடிக்க போற கூட தடுக்கிறாங்க. இன்னொரு மக்கள், இன்னொரு குறிப்பிட்ட சாரார் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, யார் இந்த தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தை செய்யறாங்களோ அவர்களை போய் தடுக்கிறாங்க. அந்த அவர்களுக்கு இடையே நடந்த அந்த உரையாடலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கின்றான். சூரா அல் அஹ்ராஃப் என்ற அத்தியாயத்துல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மக்கள் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், அல்லாஹ் அழிக்கவிருக்கின்ற அல்லது கடுமையாக தண்டிக்க இருக்கின்ற ஒரு சமுதாயத்திட்ட நீங்க ஏன் போய் அவங்களுக்கு அறிவுரை சொல்றீங்க? அவங்களை அல்லாஹ் அழிக்க போறான்றது டிக்ளேர் ஆகி போச்சு, கடுமையான தண்டனை கொடுக்க போறான்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க ஏன் அந்த மக்களுக்கு போய் நீங்க அறிவுரை சொல்றீங்க? ஏன் தீமை தடுக்கக்கூடிய காரியத்தை செய்கின்றீர்கள் என்ற கேள்வியை முன்வைக்கும் போது இந்த மக்கள் அவர்களிடத்துல ஒரு பதில் சொல்றாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கின்றான், காலு மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும் வலஅல்லக்கும் யத்தகூன். ஒன்று அவர்கள் இறையச்சம் உடையவராக மாற வேண்டும் என்பதற்காக,
இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, நாளை மறுமையில வந்து அல்லாஹ் இடத்துல இதை குறித்து கேள்வி கேட்பான். அவ்வாறு கேள்வி கேட்கும் போது அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுந்த பதிலை நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டும். யோசனை பண்ணி பாருங்க. எல்லார்டையும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்படி கேள்வி கேட்கும் போது அந்த நேரத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுந்த பதிலை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தீமைகள் நடக்கின்ற போது நிச்சயமா நாம் தடுத்தே ஆக வேண்டும். அதற்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸும் மார்க்கத்தில் கிடையவே செய்யாது. அதை உணர்ந்த மக்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் அது செய்வதற்கு ஒரு தயக்கம், பல்வேறு காரணங்கள், வேலைகள் இருக்கின்றது, குடும்ப சுமைகள் இருக்கின்றது, நிறைய காரணங்கள். இன்றைக்கு நம்முடைய தாவாக்கள் எப்படி அமைஞ்சு போச்சுன்னு சொன்னா, ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டோம், உள்ள வந்துட்டோம், பயான்கள் மூலமா நம்முடைய தாவாக்களை கொண்டு போயிருவோம் என்று நாம சுருங்கி விட்டது. தாவாவை பொறுத்த வரைக்கும் 4 சுவற்றுக்குள் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்பது பறந்து விரிந்து இந்த உலகத்தில் யாரெல்லாம் தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ, மார்க்கத்தை அறியாமல் யாரெல்லாம் இன்றைக்கு அசத்தியத்திலே விழுந்து கிடக்கின்றார்களோ, அவரிடத்திலே போய் சேர்க்க வேண்டிய விஷயத்தை இன்றைக்கு நாம் குறுகிய வட்டத்திற்கு சுருக்கிவிட்டோம். அவ்வாறு இல்லாமல் நாம் நாளை மறுமையிலே ரப்புல் ஆலமீனிடத்திலே தனியாக நிப்பாட்டப்படுவோம். நமக்கு அருகில் நம்முடைய கணவர் வரமாட்டார், நமக்கு அருகில் நம்முடைய பெற்றெடுத்த தந்தை தாய் தந்தை வரமாட்டார்கள், நம்முடைய பிள்ளைகள் வரமாட்டார்கள். நாம் நம்முடைய ரப்புல் ஆலமீனோடு தனியாக நிப்பாட்டப்படுவோம். அவன் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு நாம் சரியாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் கடமையாக கேட்கக்கூடிய இந்த காரியத்தை தெளிவாக செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற இந்த அஜெண்டாவை நாம் கையெழுத்திருக்கின்றோம். இந்த மாதம் அதற்கான தலைப்பு இணை வைப்பை வேறெடுத்து இப்ராஹிம் நபி என்ற தலைப்பு தான் கொடுத்திருக்கிறோம். அந்த தலைப்பில் நோட்டீஸ்கள் போட்டிருக்கிறோம். நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதை ஒரு அழகான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த நோட்டீஸ் மூலமாக மக்களை சந்தித்து இணை வைக்கக்கூடிய காரியம் என்பது எப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மீலாதாக இருந்தாலும் மௌலிதாக இருந்தாலும் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது என்பதை சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தினுடைய உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்